குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தாங்கி தாங்கி வருவார் ஃபெனிக்ஸும் ஜெயராஜும். அந்த கைலியில் வந்து பின்னாடி ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். ஒரு வேளை ட்ரீட்மெண்ட் முன்னக்கூட்டியே கொடுத்துருந்தா இன்னைக்கு அந்த 2 உயிரோட நடமாடி இருப்பாங்களா இல்லை? நாம இன்னைக்கு உட்காந்து இந்த தீர்ப்பை வரவேற்கிற ரைட்டு. இந்த உயிர் போனதுக்கு வெறும் அந்த போலீஸ்காரங்க மட்டும் தான் காரணமா? இங்கே மருத்துவர்கள்கிட்டயே பிரச்சனை இருக்குது. ஒரு ரிமாண்டுக்கு கூட்டு போகும்போது காயங்கள் இருந்தால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பாமல் போலீஸ் சொல்கிறத ஏற்றுக்கிட்டு போலீஸ் சொல்கிறபடி ஃபிட் ஃபார் ரிமாண்ட்னு எழுதி கொடுத்துட்றாங்க. ஒருவேளை காவலர் ரேவதி சாட்சியம் கொடுக்காமல் இருந்திருந்தா பெனிஃபிட் ஆஃப் டவுட்டு அது இதுன்னு சொல்லி மேபி இந்த வழக்கு ஒன்றுமே இல்லாமல் கூட ஆயிருக்கும். இந்த கைதுகளே இத்தனை பேர் வரைக்கும் போயிருக்காங்க. கொடூரமாக தாக்கியிருப்பாங்க. நொண்டி வருவாங்க. என்னப்பா நொண்டி வர கேட்க மாட்டாங்க. என்னப்பா கையில் காயம் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரி நம்ம கடமை கேட்கணும். அவர் கடமை சொல்லிட்டாரு. வழுக்கி விழுந்துட்டேன்னு சொன்னார்னா வழுக்கி விழுந்துட்டியா? ஓகே வழுக்கி விழுந்துட்டேன். வழுக்கி விழுந்தா எப்படிங்க 2 உடை? ஒரு லாஜிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்கணும்ல. ஏன் மற்ற இடங்களில் காயம் இல்லை? இது எந்த நடுவர்னா கேட்குறாங்களா? அந்த சாதிய கண்ணோட்டம் அப்படின்றது அந்த காவல்துறை அதிகாரிகளோடு நின்று விடுகிறதா இல்லை நீங்கள் சொன்ன அந்த நடுவர் வரைக்கும் மருத்துவர் வரைக்கும் ஜுடிஷியரி வரை இருக்குது. கண்டிப்பாக காவலர்கள் மனதில் இது வந்து ஒரு தாக்கத்தை செலுத்தும். காவல் கொட்டடி மரணத்தில் ஒரு பக்கம் 100ல் 1 ஜெயிச்சு. ஆனால் இது தீர்வா அமையுமா? இந்த தீர்ப்பு கேட்டிங்கன்னா மிக நிச்சயமாக அமையும். சாதாரண மனிதர்களிடம் இப்படி இருக்கிறது என்றால் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர், ஒரு ரவுடியிடம் காவல்துறையினுடைய அணுகுமுறை இப்படித்தான் இருக்குமா? அடிக்கிறதுலே தானே இருக்குது நம்ம மைண்டு. யாரை தான் அடிப்பது? எதுக்கு யாரையாவது அடிக்கணும் ஃபஸ்ட்டு? காவல்துறையினரோட ஒரு வார்த்தை என்னவா இருக்குன்னா, இப்போ குற்றவாளிகள் கிட்ட இப்போ எப்படி கொஞ்சம் பேச சொல்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னா ஃபீல்டுக்கு போகணும், வேலை செய்யணும். வேலை செய்ய தயாராக இல்லை. ஸ்டேஷனுக்குள்ளேயே இருந்து குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னா நீ ஒரு முன்கருத்து நிலையோட போயிட்டு இவன் தான் தப்பு பண்ணியிருப்பான்னு போட்டு அடின்னு அடிச்சிடுவேன். அடித்து அவன் ஒத்துக்கிட்டா 10 அடி அடிச்சா ஒத்துப்பான் சார்ன்னு நீயே சொல்கிற. சில சமயம் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டவங்களும் உண்டு. தண்டத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அந்த தொகையெல்லாம் ரெடி பண்ணணும். 90 நாளுக்குள்ள அப்பீல் போகணும். அப்பீல் போயிட்டு அங்கே இது வந்து ஒரு வேளை கம்யூட் பண்ணலாம், லைஃபாக மாற்றலாம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மரண தண்டனை வேண்டான்றது தான் என் கருத்து. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் திரு புளியந்தோப்பு மோகன் அவர்கள். அவரிடம் தற்போது முக்கியமான பேசுபொருளாக இருந்திருக்கிற சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் காவல் மரணம் தொடர்பான வழக்கில் 9 காவலர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த தீர்ப்பு குறித்தான பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நிறைய லாக்அப் மரணங்கள், நிறைய தாக்குதல்கள், இதை பற்றிலாம் நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நடந்த அனுபவங்களை கூட ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும், வழக்கை பொறுத்த வரைக்கும் 9 காவலர்களுக்கு மரண தண்டனையும் இதுவரை இல்லாத அளவிற்கான அபராதங்களும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு இதுலேருந்து பார்த்தா இந்த தீர்ப்பை முழுசாக வரவேற்கணும் தான். ஆனால் மரண தண்டனைன்னும் பொழுது இயல்பாக நம்ம வந்து மரண தண்டனைக்கு எதிரான நாகரிக சமூகத்தில் மரண தண்டனை கொடுக்கலாமா அப்படின்னு போது கூடாதுன்றது தான் எங்களை போன்றவரோட நிலைப்பாடு. ஆனால் நான் வேற ஒரு அம்சத்துலேருந்து தீர்ப்பு வந்து இந்த ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்குறோம். இரட்டை மரணமாக இருக்கட்டும், அவங்க கொடுத்த அபராத தொகைகளாக இருக்கட்டும், கன்விக்ஷனை வந்து செப்பரேட் பண்ணி 4 பேர் தனியாக 5 பேருக்கு தனியாக கொடுத்ததாக இருக்கட்டும், இந்த நீதிமன்றம் வந்து ரொம்ப தெளிவாக அந்த நீதிபதி வந்து ஏன்னா இதை வந்து நம்ம டெத் பெனால்ட்டி கொடுக்குறோம், ஜனாதிபதி வரைக்கும் போகும் அப்படின்னும் பொழுது இதை கவனத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு தீர்ப்பு ஒரு உச்சநிலை வரைக்கும் போய் சென்றடையும் போது நாம் வந்து ரொம்ப தெளிவாக கொடுக்கணும்னு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறாரு. அந்த வகையில் இது ஒரு தாக்கத்தை செலுத்தியிருக்கான்னு கேட்டால் செலுத்தும். கண்டிப்பாக காவலர்கள் மனதில் இது வந்து ஒரு தாக்கத்தை செலுத்தும். ஆனால் இது தீர்வா அமையுமா? இந்த தீர்ப்பு கேட்டிங்கன்னா மிக நிச்சயமாக அமையாது. ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு ரெட்ரிபியூட்டிவ் பனிஷ்மெண்ட் தான். ஒரு குற்றத்துக்கு தண்டனை எதுக்கு கொடுக்குறோம்? இந்த தண்டனை விதத்தை பார்த்து, அந்த தண்டனையோட தீவிரத்தை பார்த்து சிலர் தவறு செய்யாமல் இருக்கிறது, தீவிரத்தை பார்த்து சிலர் அந்த குற்றத்தை செய்யாமல் இருப்பாங்க. இது ஒரு வகை தண்டனை
கொடுக்குற முறையில் சில தண்டனைகள் வந்து தண்டனையாக இருக்கக்கூடாது, ரெஃபார்மாக இருக்கணுன்றாங்க. இது ரெட்ரிபியூட்டிவ் வந்து குற்றங்களை குறைச்சிடுமா? இந்த தண்டனை வந்து அதிக கொடூரமாக கொடுக்கறதுனால ஒரு சமூகத்தில் குற்றத்தை குறைச்சிட முடியுமான்னு கேட்டால் மிக நிச்சயமாக முடியாது. அதுதான் நம்மளுக்கு வரலாறு நெடுங்களை நம்மளுக்கு கிடைச்ச பாடம். சிஸ்டம் ரெஃபார்மேஷன் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குற்றத்தை குறைக்கும். இதில் அந்த மாதிரியான விஷயங்கள் பேசப்படாது. ஏன்னா ஒரு செஷன்ஸ் நீதிமன்றம் அந்த அளவுக்கு போக முடியாது. ஒரு அரசுக்கு வந்து பரிந்துரைக்கிற அளவுக்கு செஷன்ஸ் நீதிமன்றத்துக்கு அது அவங்க குற்றத்தில் இருந்து ட்ரையல் நடத்தி தண்டனைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு, குற்றம்னு நிரூபணம் ஆயிடுச்சு, குற்றத்துக்கு தண்டனை தான் தர முடியும். ஆனால் நாம் இதிலேருந்து அடுத்த கட்டமாக நோக்கி பயணிக்க வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம் வந்து ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் இந்த சம்பவத்தில் அவங்களுடைய அந்த தீர்ப்பிலே ஒரு வரி சொல்கிறாரு, வியாபாரிகள், சமூகத்தில் அந்தஸ்து மிக்க வியாபாரிகள். அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த பின்புலத்திலேருந்து வரும்பொழுது இந்த மாதிரியான தீர்ப்புகள் கிடைக்குது. ஆனால் இன்னைய வரைக்கும் வந்து பல கொட்டடி கொலைகளுக்கு நம்ம தண்டனை வாங்க முடியாத நிலையில தான் இருக்கிறோம், வழக்கே நடத்த முடியாத நிலையில இருக்கிறோம். இப்போ விக்கி என்கிற விக்னேஷ் வழக்கில் சார்ஜஸ் ஆல்டர் பண்ணுறதுக்கு மனு கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்போ ஆகாஷ் மரணமாக எடுத்துக்கோங்க. இப்படி காவல் கொட்டடி மரணத்தில் ஒரு பக்கம் 100ல் 1 ஜெயிச்சிருக்கும். இது ஒரு ஆறுதலாக இருந்தாலும் கூட தீர்வாக அமைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இப்போது இந்த விஷயத்தில் வந்து இந்த அளவிற்கு, அதாவது ஒரு நார்மலான தண்டனைகள் கொடுத்து விட்டு போகாமல் இந்தளவுக்கு ஒரு அதிகாரம் படைத்தவர்களை, ஒரு வேலியே பயிரை மேய்ந்திருக்கிறது அப்படின்ற இடத்துல இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த உச்சபட்ச தண்டனைகளை நீதிபதி அவர்கள் வழங்கியிருக்கிறதுல இந்த அளவுக்கு இந்த கேஸை கவனிச்சிருக்கிறாங்க, இந்த அளவுக்கு நீதிபதி அணுகி இருக்கிறார் அப்படிங்கிற அந்த அம்சத்தை பார்க்கணும்னு சொல்கிறாங்கல்ல. இல்லை, அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தாங்க. உச்சநீதிமன்றம் தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாகவே இருக்குது. ஒரு அரெஸ்ட்டு கூட எப்படி நடக்கும். மிஹிர் ராஜேஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வழக்கில், கடைசியாக வந்த வழக்கில் கூட கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்காம நீங்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம முன்னாள் தலைமை நீதியர் அவர் இறங்குறதுக்கு முன்னாடி கொடுத்த கடைசி தீர்ப்பு மிக முக்கியமான தீர்ப்பு இது, மிஹிர் ராஜேஷ் வழக்கு. அதில் நீங்கள் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டு ரிமாண்டு கொண்டு போகிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுக்கணும், அவருக்கு தெரிந்த மொழியில் கொடுக்கணும். ஏன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டில் அவ்வளோ தீவிரமாக இருக்கிறாங்க உச்சநீதிமன்றம்? கடந்த 1.5 ஆண்டுகளில் மட்டும் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுத்து தான் கைது பண்ணணும்னு சொல்லி 4 வழக்குகள், விஹான் குமார், அப்புறம் இன்னொரு வழக்கு, இப்போ கடைசியாக மிஹிர் ராஜேஷ், இப்படி 3 வழக்கில் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் ஏன் கொடுக்கணும், ஒரு அரெஸ்ட் எப்படி நடக்கணும், 11 கைட்லைன், டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். மேலே இருக்கிற நீதிமன்றங்கள் சரியாக இருக்குது. ஆனால் கீழமை நீதிமன்றங்கள், இப்போ இந்த ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் வழக்கிலேயே நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த ரிமாண்ட் நீதிபதி நினைச்சிருந்தா கூட இந்த உயிரை வந்து நம்ம வந்து காப்பாற்றிருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஹென்ரி திபேன் அந்த கேள்விகள் எல்லாம் எழுப்புறாரு. இப்போ உடம்பில் காயங்களோடு வந்தவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பாமல் திரும்பவும் ஒரு விசாரணைக்காக லாக்அப்லேயே போடுறதுன்றது அந்த இப்போ நான் இடத்துல 2 வழக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபெனிக்ஸ் ஜெயராஜுக்கு பிறகு நடந்த 2 சம்பவம், 2த்துலேயுமே நான் வழக்கறிஞர், அந்த பெயர்களை சொல்லாமல் நான் சொல்கிறேன். ஒரு வழக்கில் வந்து ஒரு மத்திய போலீஸ் அதிகாரிகள் வந்து கொடூரமாக தாக்கிடுறாங்க. தாக்கிட்டு அவரை வந்து ரிமாண்டுக்கு கூப்பிட்டு வராங்க. ரிமாண்டுக்கு கூப்பிட்டு வரும்போது தடா நீதிமன்றத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வராங்க, 5th அடிஷன். அங்கே கூப்பிட்டு வரும்போது அந்த நீதிபதி கிட்ட நான் வந்து சொல்கிறேன், அவரை வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. கொடூரமான வீக்கங்கள் இருக்குது, காயங்கள் இருக்குது, மெடிக்கலி ஃபிட்டுன்னு தரார் மருத்துவர். இங்கே மருத்துவர்கள்கிட்டயே பிரச்சனை இருக்குது. ஒரு ரிமாண்டுக்கு கூப்பிட்டு போகும்போது காயங்கள் இருந்தால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பாமல் போலீஸ் சொல்கிறத ஏற்றுக்கிட்டு போலீஸ் சொல்கிறபடி ஃபிட் ஃபார் ரிமாண்ட்னு எழுதி கொடுத்துட்றாங்க. இதை எடுத்துகிட்டு நீதிமன்றத்துக்கு வராங்க. அப்போ நான் வந்து சொல்கிறேன், இவர் வந்து ஃபிட்டு கிடையாது, அடிபட்டிருக்கு, காயங்களை மார்க் பண்ணலை. காயங்கள் மார்க் பண்ணால் தான் நாளைக்கு வயலேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். இந்த மாதிரி இப்போ கஸ்டடி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா, நடவடிக்கை இனிஷியேட் பண்ணோன்னா எங்களுக்கு இந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் தேவை. ஆனால் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஃபிட்டுன்னு இருக்குது, எந்த காயத்தையும் பதிவு பண்ணலான்னு போது நான் ஒரு மெமோவாக கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணுறாங்க, பெட்டிஷன் போடுங்கன்றாங்க. அப்போ இங்கே நாம் வந்து ஒரு நீதிபதியாக அவர் கடமையை செய்கிறது, நான் மெமோ கூட போட தேவையில்லை, நான் வாய் வார்த்தையாக சொன்னாலே போதுமானது. ஆனால் போடுங்கன்னு அரசு தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த நீதிபதி அந்த நேரத்தில் அந்த நீதிபதி சரியாக நடந்துக்கிட்டார். அதை நான் கொடுத்த மெமோவையே எடுத்துக்கிட்டு ஃபர்தர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அமைச்சார். இது ஒரு சம்பவம். இன்னொரு இடத்துல எனக்கு ரொம்ப அதிர்ச்சி தர வகைகள் என்ன நடந்ததுன்னா, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கே கொண்டு போகாமல் கொடூரமாக தாக்கிட்டு ரிமாண்டுக்கு கொண்டு வராங்க. அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணுறாரு. டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்காலில் அவங்க ஃபிட்டாக இருக்காங்களா இல்லையான்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், மருத்துவ பரிசோதனைக்கு நான் அனுப்புகிறோம். ஆனால் எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, நீதிமன்ற நடுவர்கள் கூட ஒரு ரிமாண்டுன்றதை நீதிமன்ற காவலுக்கு அனுப்புறதுன்றது இன்னைக்கு மெக்கானிக்கலாக தான் இருக்குது. வராங்க, நிற்கிறாங்க, குற்றம் என்னன்னு சொன்னாங்க ஐயா, அவ்வளோதான், அடித்தாங்களா அடிக்கல. ஆனால் கொடூரமாக தாக்கியிருப்பாங்க, நொண்டி வருவாங்க, என்னப்பா நொண்டி வர கேட்க மாட்டாங்க, என்னப்பா கையில் காயம்
அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. சரி நம்ம கடமை கேட்கணும், அவர் கடமை சொல்லிட்டாரு, அப்படியே இருந்தாலும் அதை கண்டுக்கிறது இல்லை. வழுக்கி விழுந்துட்டேன்னு சொன்னார்னா வழுக்கி விழுந்துட்டியா, ஓகே வழுக்கி விழுந்துட்டேன். வழுக்கி விழுந்தா எப்படிங்க ரெண்டா உடையும்? ஒரு லாஜிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்கணும்ல. வழுக்கி விழுந்தா எப்படி கால் மட்டும் உடையும், வழுக்கி விழுந்தா எப்படி கை மட்டும் உடையும், ஏன் மற்ற இடங்களில் காயம் இல்லை? இது எந்த நடுவர்னா கேட்குறாங்களா? அவங்களும் கூட இப்போ போலீஸாருக்கு அகைன்ஸ்டாக பேச பயந்துக்கிட்டு போலீஸார் என்ன சொன்னாங்களோ இல்லை, இந்த சிஸ்டம் மொத்தமாக சேர்ந்து ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் வழக்குலையே டாக்டரு, அந்த நடுவர் எல்லாருமே தானே குற்றம் இழைச்சிருக்காங்க. எங்க அந்த ஒரு பிரபல பத்திரிகையில் வந்து அந்த யூடியூப் சேனலில் அந்த வீடியோலாம் போட்டாங்க. தாங்கி தாங்கி வருவார் ஃபெனிக்ஸும் ஜெயராஜும், அந்த கைலியில் வந்து பின்னாடி ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். ஒரு வேளை ட்ரீட்மெண்ட் முன்னக்கூட்டியே கொடுத்துருந்தா இன்னைக்கு அந்த 2 உயிரோட நடமாடி இருப்பாங்களா இல்லையா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? எதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து அவ்வளோ வழிகாட்டுதல்கள் தருது? நாம இன்னைக்கு உட்கார்ந்து இந்த தீர்ப்பை வரவேற்கிற ரைட்டு. இந்த உயிர் போனதுக்கு வெறும் அந்த போலீஸ்காரங்க மட்டும் தான் காரணமா? ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் வழக்கில் கிடச்சிருக்கு. அதுக்கு ஒரு பின்புலமாக இதை நான் சொல்கிறதுக்கு வருத்தப்படல, சாதியும் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. மற்ற விளிம்பு நிலை சமூகங்களில் எத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைய வரைக்கும்? எத்தனையில் நம்ம தீர்ப்பு பெற்றிருக்கோம்? அது எத்தனை கொலை வழக்காக பதிவாயிருக்கு? கொலை வழக்காக குற்ற அறிக்கை எத்தனை கஸ்டடி மர்டரில் எத்தனை கேஸில் கொலை வழக்காக அது பதிவாகி சார்ஜ் ஷீட் ஆகியிருக்கு. ட்ரையல் கூட இன்னைக்கு இப்படி தான் இருக்குது நம்ம நீதி பரிபாலன முறை. ஒரு தீர்ப்பில் நம்ம ஜெயிச்சுட்டு இதை வச்சுட்டு இந்த சிஸ்டம் நல்லா இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிறோம். அந்த சாதிய கண்ணோட்டம் அப்படின்றது அந்த காவல்துறை அதிகாரிகளோடு நின்று விடுகிறதா, இல்லை நீங்கள் சொன்ன அந்த நடுவர் வரைக்கும், மருத்துவர் வரைக்கும், ஜுடிஷியரி வரை இருக்குது. ஜுடிஷியரி வரை அது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸ்லம்லேருந்து ஒரு பையனை ரிமாண்டுக்கு கூப்பிட்டு வந்தால் அவன் பண்ணியிருப்பான்ற ப்ரீகன்சீவ் நோஷனும் இருக்குது. நல்லா நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுகிற வந்துன்னா ஸோ இது எல்லாமே ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. எல்லாருக்குமே ஒரு முன் கருத்து நிலையோட தான் அணுகுறாங்க. ஒரு வழக்கறிஞராக இருந்துகிட்டே இந்த வேதனையை நான் பதிவு பண்ணுறேன். நான் தான் கேட்குறேன்ல, குறைந்தபட்சம் எப்படிப்பா இது வலிக்கி விழுந்தால் ஒரு கால் ஒரு இடத்துல மட்டும் எப்படி, நீங்கள் பாத்ரூமில் வலிக்கி விழுந்தால் ஒரு கால் மட்டும் எப்படி உடையும்? கரெக்டாக எப்படி ஜாயிண்ட்டில் மட்டும் உடையும்? இந்த கேள்வி கேட்கலாம்ல, ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? எத்தனையோ நீதிமன்ற நடுவர்கள்கிட்ட ஐயா என்னை என்கவுண்டரில் கொல்ல போகிறாங்க, கூட்டிகிட்டு போயிட்டு என்னை அனுப்பாதீங்க கஸ்டடிக்கு சொல்லியும் அனுப்பி நடந்த என்கவுண்டர்கள் உண்டுங்க. இல்லை அப்போது இது களையப்பட வேண்டியது எப்படி தான் சாத்தியம் ஆகும்? இது வந்து நம்ம வந்து சிஸ்டமிக்காக ஒரு ரெஃபார்ம் பண்ணணும். நம்ம வந்து ஒரு அரெஸ்ட் எப்படி நடக்கணும், ஒரு கஸ்டடிக்கு எப்படி கூப்பிட்டு போகணும், குறைந்தபட்சங்க நம்ம வந்து போலீஸை ரெஃபார்ம் பண்ணோன்னா போலீஸ்க்குள்ளே அவங்கள வந்து பொறுப்பாளிகளாக ஆக்கணும், அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும். இது இந்த வழக்கில் வாச்சாத்தி வழக்கில் கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டு வந்தார் ஜஸ்டிஸ் வேல்முருகன். ரொம்ப உண்மையிலேயே அதை நம்ம வந்து இது பாராட்ட வேண்டிய விஷயம். அது செஷன்ஸ் நீதிமன்ற தீர்ப்புலேருந்து அது இதுவாகிடுச்சு. கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எஸ்பி வரைக்கும் கொண்டு போனாங்க அதை. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இருக்கணும். ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வேலை செய்யலையா, அதை கவனிக்காத எஸ்பி வரைக்கும் நான் நடவடிக்கை பாயணும். ஆர்டிஐயில் நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்குறேன், என் மேலே கஸ்டடி டார்ச்சர் நடந்துருச்சு. லைஃப் அண்ட் லிபர்ட்டியில் நான் கேட்குறேன், சிசிடிவி இருந்ததை நான் பார்த்துட்டேன், சரி நாளைக்கே நம்ம போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்போன்னு நான் கேட்குறேன். இல்லை அரெஸ்ட் இன்டிமேஷனில் 10:30 மணின்னு டைம் இருக்குது அரெஸ்ட் பண்ணது, என்னை முந்தா நாள் இரவே 9:30 மணிக்கே கூப்பிட்டு வந்து வச்சு கசக்கிட்டாங்க ஸ்டேஷனில். நான் 9:30 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு நுழைவாயில் சிசிடிவி தேவை. கேட்கும்போது ரிப்பேர் ஆகிடுச்சு ஒரு வாரம் முன்னாடியேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டாலே அந்த குற்றவாளிக்கு ப்ரிசம்ப்ஷன் ஆஃப் கல்பபிலிட்டி கொண்டு வந்துடணும். இந்த மாதிரியெல்லாம் ரிஃபார்ம் கொண்டு வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு பயம் வரும். இப்போ பிஎன்எஸ்எஸில் பொய் புகார் கொடுத்து நான் சிறை தண்டனை அனுபவிச்சிட்டாலே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலான்னு ஒரு பிரிவு இருக்குது. எத்தனை பேர் பண்ண முடியும்? இதோட நம்ம விட்டால் போதும்னு வரதானே செய்வாங்க, எல்லாரும் நினைப்பாங்க. ஃபெனிக்ஸ் ஜெயராஜுக்கு பிறகு ஏன் திருபுவனம் அஜித் வந்தார், ஏன் ஆகாஷ் வந்தார், ஏன் விக்கி என்கிற விக்னேஷ் வந்தார்ன்ற கேள்வி ஏன் எழல நம்மளுக்கு இந்த தீர்ப்பு வந்தபோது? ஏன் இது வந்து அவங்களுக்கே 6 வருஷமாக வந்து சிறையிலே இருக்கிறாங்க, பெயிலே கிடைக்கல. உண்மையிலே பாராட்டணும். சிஸ்டத்தில் இந்த மாதிரியான நல்ல மனிதர்கள் இருக்க தொட்டு தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கைனா வருது, இந்த சிஸ்டத்தில் ஏதோ சட்டத்தை வச்சு நம்ம பண்ணுவோன்னு. அது நடுவில் அந்த காவல் ஆய்வாளர்லாம் அப்ரூவராக மாறுறேன்னு வந்தது. ஒரு கட்டத்தில் வந்து மற்ற 8 பேர் காவலருக்கு எதிராக மாறின சுவாரஸ்யங்களும் நடந்தது. இப்படி இருந்தும் ஏன் அது வந்து அப்பா கஸ்டடி டார்ச்சர் பண்ணிட்டா பெயிலே கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் ஏன் திருபுவனம் அஜித் நடந்தது, ஏன் ஆகாஷ் நடந்தது, ஏன் விக்கிங்கிற விக்னேஷ் நடந்தது? அப்போ இது வந்து ஏதோ ஒரு ரோல் ப்ளே பண்ணல. இது என்ன போலீஸ்குள்ளேயே என்ன பேசிப்பாங்கன்னா சிஸ்டம் பலி கொடுத்துருச்சு, ஆனால் சிஸ்டம் நம்மளை காப்பாற்றும். இது வந்து எனக்கு என்னென்னா ரொம்ப பாதர் பண்ணுது, மற்ற 2 பேரோட ரோல் என்ன? ரிமாண்ட் ஃபிட் ஃபார் ரிமாண்ட் சொன்ன மருத்துவரோட ரோலும் பொய்யாரி, அது தப்பு இல்லை. இதை வந்து அவங்களோட எத்திக்ஸை மீறி அவங்க நடந்துருக்காங்க. ஒரு ரிமாண்டுக்கு வரும்பொழுது எல்லாத்தையும் கவனிக்கணும். இது கேஸ் மேட் அவுட் ஆயிருக்கா இல்லையா? ஏன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கூட இல்லாத ஒரு அதிகாரம் ஒரு ரிமாண்டு நீதிபதிக்கு இருக்குது.
ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ணுறது. அப்போ ஏன் ஒரு கான்ஸ்டியூஷன் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜுக்கு இல்லாத அதிகாரத்தை ஏன் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க தான் அங்கே இமீடியட்டாக அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறவங்களா இருக்காங்க. அங்கே அரசமைப்பை நடைமுறைப்படுத்துகிறவங்க அவங்களா தான் இருக்காங்க. ஆர்டிகல் 21 வந்து இப்போ காக்க வேண்டிய கடமையாளிகளாக அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த கடமையை இந்த வழக்கில் இல்லை எல்லா வழக்குகள்லையும் அந்தந்த நீதிமன்ற நடுவர்கள் செய்கிறார்களா இல்லை, செய்யாத அந்த நடுவர்களுக்கு என்ன இது கேஸே மேட் அவுட் ஆகல. இதில் ஒரு பக்கம் தவறு செய்தவர்கள் பற்றிலாம் நம்ம பேசுகிறோம், கேள்விக்குள்ளாக்குறோம். பட் இதில் முக்கியமான ஒரு விஷயமா, இவ்வளோ பெரிய விவகாரம் வெளியில் வந்ததற்கு இதற்கு சாட்சியாக இருந்த ஹெட் கான்ஸ்டபிள் ரேவதி அவங்க அந்த சாட்சின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அது இல்லைன்னா இந்த வழக்கை வெளியில் வந்திருக்குமான்றதே தெரியாமல் இருந்திருக்கும். நீதிபதியும் அதை குறிப்பிடுறார். அவங்கள பற்றி இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கேன். இல்லை, இந்த வழக்கில் மிக முக்கிய திருப்பு முனையே வந்து காவலர் ரேவதி தான். ஒருவேளை காவலர் ரேவதி சாட்சியம் கொடுக்காமல் இருந்திருந்தா பெனிஃபிட் ஆஃப் டவுட்டு அது இதுன்னு சொல்லி மேபி இந்த வழக்கு ஒன்றுமே இல்லாமல் கூட ஆயிருக்கும். இந்த கைதுகளே இத்தனை பேர் வரைக்கும் போயிருக்காது. ஏன்னா அவங்க தான் டோட்டல் சீனை நரேட் பண்ணுறாங்க. எத்தனை மணிக்கு கூப்பிட்டு வந்தாங்க, என்ன ஆச்சு, உறவினர்கள் எங்கே இருந்தாங்க, கதறிட்டு இருந்தாங்க, 3 லுங்கி மாற்றினாங்க, யார் போய் அடித்தாங்க, இன்ஸ்பெக்டர் எந்த ரூமில் உட்காந்து அதை ரசிச்சுட்டு இருந்தார், இது எல்லாத்தையும் வந்து அந்த சீனை டோட்டலாக நரேட் பண்ணது வந்து ரேவதி தான். அதுக்கு அவங்க வந்து கொடுத்த விலையும் பெருசு. சொந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே பகையை சம்பாதிச்சதாக இருக்கட்டும், சொந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே மிரட்டல் சம்பாதிச்சதுனால தான் மதுரை உயர்நீதிமன்றம் வரைக்கும் தலையிட்டு அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு போச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்தே நம்ம சிஸ்டத்துக்குள்ளே சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் அடிக்க மாட்டேன்ப்பான்னு சிலர் உறுதிமொழி எடுத்துக்கிற காவலர்கள் எனக்கு தெரியும். என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, சார் எனக்கு இதிலெல்லாம் உடன்பாடு இல்லை சார், நான் அடிக்க மாட்டேன் சார். ஆனால் அடிக்கிறதே என்னால் தடுக்கவும் முடியல. இந்த மாதிரி ரேவதிகள் 1-2 இருக்கிறாங்க. அது அதிகமாகும் போது கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீரும். இப்போ இதில் ஒரு காவலருக்கு வந்து அவர் எஃப்ஐஆர் ஸ்டேஷன் புக்கை வந்து ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணலன்றதுனாலே அவர் மேலே தண்டனை வந்திருக்கு. எஃப்ஐஆர் புக்கை இன்னார் இருக்கிறாங்க, இன்னாரை கைது பண்ணி வச்சுருக்கிறோம், இன்னார் விசாரிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்றது. ஸோ அதனால் ஒருவேளை ரேவதியும் சொல்லலைன்னா இந்த வழக்கு எப்படி போயிருக்கோன்னே சொல்ல முடியாது. ஏன்னா முதல் டேர்னிங் பாயிண்ட்டு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி என்கொயரிக்கு வந்துட்ட பிறகு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போனது வந்து இவங்க தான். இல்லைன்னா இந்த வழக்கு வந்து வேறு எதனா ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸாக போய் ஒன்றுமே இல்லாமல் ஆகியிருக்கலாம். அது ஒன்றுமே இல்லாமல் ஆகாமல் தடுத்தது வந்து ரேவதி, அவங்களுடைய முக்கிய பங்கு தான். ஆனால் இதுக்கு நிறைய அழுத்தங்களை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மிக நிச்சயமாக ஃபேஸ் பண்ணாங்களே, அதனால தானே அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வரைக்கும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. நீங்கள் ஹைகோர்ட் தலையிட்டு இன்டர்வென் பண்ணி அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு தர அளவுக்கு போயிருக்குன்னா அப்போ இந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு இருக்குது. தன் சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு குறைய ஒரு நேர்மை மிக்க ஒரு அதிகாரி சொல்ல வராங்கன்னும் போது அவங்களுக்கு அச்சுறுத்தல் வருதுன்றதே இந்த சிஸ்டம் வந்து ஒரு கரப்டடாக ஒரு கிரிமினலைஸ்டாக இருக்குன்றது தானே காட்டுது. ஸோ இந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு ஒரு பாராட்டு கண்டிப்பாக சார். இப்போது இந்த மாதிரியான ஒரு கடுமையான தீர்ப்பின் மூலமாக காவல்துறையில் காவலர்களினுடைய கீழ்மட்டத்தில் தொடங்கி மேல்மட்டம் வரைக்கும் அவர்களுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்படுமா? அதனை நோக்கிய நகர்வாக கொஞ்ச நாளைக்கு சில உரையாடல்கள் நடக்கும். யுவராஜுக்கு தண்டனை கொடுத்த பிறகும் ஆணவ கொலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது, நடக்காமல் இல்லை. அதுபோல என்னன்னா இந்த சிஸ்டம் தன்னை காப்பாற்றிக்கொள்ள தனது அடியாட்களை பலி கொடுத்து விட்டது, அவ்வளோதான். நம்ம சிஸ்டமிக்காக என்ன ரெஃபார்ம், ஃபெனிக்ஸ் ஜெயராஜுக்கு அடுத்து நம்ம சிஸ்டமிக்காக என்ன ரெஃபார்ம் பண்ணியிருக்கோம், நம்மளை அது பாதர் பண்ணுச்சுன்னா உண்மையிலேயே இந்த சிஸ்டத்தை அது பாதர் பண்ணியிருக்கு. இந்த அமைப்பு முறையை அமைப்பு முறை நம் சொந்த மக்களை கொள்கிறது அப்படின்ற ஒரு அக்கறை இருந்திருந்தால் நாம் என்ன செய்திருக்க வேண்டும், அதை செய்தோமா? அதை செய்துவிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி தீர்ப்பு வந்தால் இன்னும் மனதார வரவேற்கலாம். அரை மனதோடு தான் வரவேற்க முடியுது. இப்போ அந்த குடும்பத்துக்கு அது முழுமையான ஆறுதலாக இருக்கும். ஆனால் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக பார்க்கும்பொழுது அதுக்கடுத்தும் இத்தனை கொலைகள் தொடர்ந்துருக்கு, 20க்கும் மேற்பட்ட காவல் கொலைகள். அதில் எதுவுமே இன்னும் நீதிமன்ற திருபுவனம் அஜித்தை தாண்டி எதுவுமே பெரிய உரையாடலையும் நிகழ்த்தலை. ஃபெனிக்ஸ் ஜெயராஜுக்கு அடுத்து தமிழ்நாட்டை உலுக்கிய சம்பவம் திருபுவனம் அஜித். ஸோ இதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோன்னு கேட்டால் இல்லை. அப்போ இதை கொண்டாடுறதுக்கு முதலமைச்சருக்கோ எனக்கோ உங்களுக்கோ என்ன இது இருக்குது? ஆஸ் அ ஹோல் எல்லாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்போம். நான் ஸ்டாலினை நடவடிக்கை நிர்பந்திக்காத எனக்கும் கேள்வி எழுப்பாத உங்களுக்கும் கூட இந்த பொறுப்பு உண்டுன்ற நீதிமன்றம் அதிரடி ரைட். நம்ம செஞ்ச அதிரடி என்ன? எதுவுமே செய்யலையே. இதில் அடுத்த கட்டமாக என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? இப்போ அவங்க மேல்முறையீடு போகும் பட்சத்தில் இவங்க இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் பொறுத்த மட்டும் ரெண்டு மர்டர் கேஸையும் தனித்தனியாக எடுத்திருக்காங்க. ஃபெனிக்ஸ்க்கு ஒரு மரண தண்டனை, ஜெயராஜுக்கு ஒரு மரண தண்டனை, தண்ட தொகையும் அப்படி தான் இருக்குது.
அந்த தண்டத்தொகையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை டெபாசிட் பண்ணிட்டு தான் இவங்க அப்பீலே போகணும். தண்டத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அந்த தொகையெல்லாம் ரெடி பண்ணணும், 90 நாளுக்குள்ளே அப்பீல் போகணும். அப்பீல் போயிட்டு அங்கே இது வந்து ஒரு வேளை கம்யூட் பண்ணலாம், லைஃபாக மாற்றலாம். எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மரண தண்டனை வேண்டான்றது தான் என் கருத்து. அதனால் வந்து உச்சநீதிமன்றம் போனால், இல்லை இங்கேருந்து இங்கேயும் மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டால் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் அது அந்த வாய்ப்புகளை இவங்க பயன்படுத்த தான் செய்வாங்க. இதில் நீதிபதி குறிப்பிடும்போது இப்போது மேலே அதாவது இதுலேருந்து கொஞ்சம் கம்யூட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில காரணங்களை நோட்டிஃபை பண்ணுவாங்க. அவங்களோட வயது, உடல்நலக்குறைவு, தங்களோட அப்பா அம்மா, குடும்பம், பொருளாதார சூழல், இப்படின்னு நிறைய விஷயங்களை காரணங்களாக குறிப்பிட்டு தான் எங்களுக்கு தண்டனையை குறைக்கணும்னு கேட்பாங்க. இது எல்லாத்தையும் இப்போ இந்த தீர்ப்பில் நீதிபதி அவர்களே குறிப்பிடுறார். இதெல்லாம் குறிப்பிட்டதுக்கும் அப்புறம் தான் இந்த தண்டனை ஒரு பாதகமாக அமையும் தான். அப்போது அதை எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க திரும்ப மேல்? இல்லை, என்னென்னா நீங்கள் ஒரு ஹோலாக பார்க்கணும். ஒரு மரண தண்டனைன்றது வந்து ஒரு நாகரிக சமூகத்தில் கொடுக்கலாமா கூடாதா, அந்த இதுலேருந்து தான் பார்க்கணும். இன்னொன்று, ஒரு ஒரு குற்றத்தில் தீர்ப்பு வழங்கும்போது அந்த குற்றத்தை பார்க்கணும். அந்த தீர்ப்புக்கான தண்டனை வழங்கும்போது குற்றவாளியின் பின்னணியை பார்க்கணும். நீங்கள் தண்டனை குறைப்பு பண்ணும்பொழுது குற்றத்தையும் பார்க்க முடியாது, குற்றவாளியின் பின்புலத்தையும் பார்க்க முடியாது. தண்டனை குறைப்புன்ற முடிவு கொண்ட பிறகு அதுக்கு பேரே மன்னிப்பு தானே, பாடன். அங்கே நீங்கள் போயிட்ட பிறகு ஜனாதிபதிக்கு போயிட்ட பிறகு மன்னிப்பு தானே. அப்போ மன்னிப்புன்னு போயிட்ட பிறகு நீங்கள் குற்றமும் அங்கே இருக்காது, குற்றவாளியின் பின்புலமும் இருக்காது, அங்கே வேற ஒன்று தான் இருக்கும். அவர் இது வரைக்கும் என்ன சிறை தண்டனை அனுபவிக்கும் போது சிறைவாசத்தில் அவர் என்னவா இருந்தாருன்றது தான் ரோல் பிளே. ஓகே, ஸோ இந்த விஷயத்தில் நிறைய இது கவனிக்கப்பட வேண்டியிருக்கிறது. இதில் சொல்லும் போல் பொதுவாக இது போன்ற விஷயங்கள் இனியும் நடக்கக்கூடாதுன்னா காவல்துறைக்குள்ள ஒரு பெரிய ரிஃபார்ம் ஒன்று வேணும். காவலர்களின் நிஜமாகவே நம்ம மருத்துவம்லேருந்து எல்லாரையும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும். நான் சிறைக்கு போய் மரணிச்சிட்டேன்னா என்னை ரிமாண்டுக்கு ஃபிட் ஃபார் ரிமாண்டுன்னு சொன்ன மருத்துவர் வரைக்கும் அப்போ தான் அவங்க வந்து ரொம்ப சார் என்ன கூப்பிடுவோம், என்ன இன்வால்வ் பண்ணுறாங்க சார் கேஸில், அதெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து அட்மிஷனுக்கு அனுப்புங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். ஒரு மேஜிஸ்ட்ரேட்டே அதில் அக்கௌண்டபிலிட்டிக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யாருங்க போய் நிற்கிறது, ஹைகோர்ட்டுக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்ற பயம் ஒரு ஸோ இந்த ஒரு ஓவரால் அக்கௌண்டபிலிட்டி. ஏன்னா உயிர்கள் வந்து சாதாரண இல்லைங்க. நம்ம சொந்த மக்களை நம்மளே கொல்லாமா, ஒரு சிஸ்டம் கொல்லலாமா? உலகத்தில் எங்கேயுமே நடக்காது, இந்தியாவில் ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு. நாம் இன்னும் வந்து நம்ம ஜனாதிபதியோட உரையே அதாக தானே இருந்தது. ஆனால் அதுக்கு நேர்மாறாக நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோமே. சிறைகள் எல்லாம் சமூகம் நோக்கி பயணிக்கிற உலக சூழல் மத்தியில் நாம் இன்னும் வந்து கைதை மனித மாண்போடு இடத்துக்கே நம்ம இன்னும் நகரல. மனித உரிமை மீறல் பண்ணாமல் ஒரே ஒரு கைது நடக்குதான்னு கேட்டால் இல்லை. எல்லா அரெஸ்ட்லேயும் வயலேஷன் நடக்குது. போலீஸ் கூப்பிட்டா ஹாஸ்பிட்டலுக்கே வந்து ரிமாண்ட் பண்ணுற மேஜிஸ்ட்ரேட்லாம் உண்டு. எனக்கு ஒரு கேஸில் திருவள்ளூரில் ஒரு கேஸில் பாலாஜின்ற ஒரு விக்டீமை வந்து ஒரு திருட்டு கேஸில் திருபுவனம் அஜித் மாதிரியே அது கூட்டு போயிட்டு ஒரு பில்டிங்கில் வச்சு அடிக்கிறாங்க. அடித்ததில் அவருக்கு வந்து ரத்தம் வருது, ஆசன வாயிலேருந்து நிற்காமல் வருது. ஒரு கட்டத்தில் ஸ்டான்லி கூட்டு போயிட்டு இருப்பாரா பிழைப்பாரான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டக்குன்னு ஏதோ மருத்துவர்களோட திறமையினால அவர் வந்து பிழைச்சிட்டாரு. அந்த டெத் பெட்டில் இருக்கிறவரை வந்து ரிமாண்டுக்கு ஹாஸ்பிட்டல் வார்ட்லேயே ரிமாண்டுக்கு அனுப்புகிறாரு ஒரு மேஜிஸ்ட்ரேட். எப்படி அனுப்பலாம்? ஆனால் அனுப்புனார். திருவள்ளூரில் இது நடந்தது. ரொம்பலாம் இல்லை, ரொம்ப ஒரு 6 மாதம் முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அதை பார்த்து அவர் என்ன பண்ணியிருக்கணும், சார்ஜ் பண்ணியிருக்கணும்ல அவங்கள, அந்த போலீஸ்காரங்களை. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுப்பா, நான் நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கிறேன், இல்லை நான் சுயமோட்டோ காக்னிசன்ஸ் எடுக்கிறேன், எதனா பண்ணியிருக்கணும்ல, எதுவுமே பண்ணல. ரிமாண்டுக்கு அனுப்புறாரு. அதே ஸ்டான்லியில் கான்விக்ட் வார்டுக்கு அனுப்புறாரு, புழலுக்கு அனுப்பாமல். அவர் பண்ண அதிகபட்ச ஒரு அதிகாரத்தை எந்த அளவுக்கு செயல்படுத்தினாருன்னா, சிறைக்கு அனுப்பாமல் கான்விக்ட் வார்டுக்கு 520 ரூபா திருடினாங்கன்றதான் கேஸ். அப்படி நம்ம சட்டத்தை காப்பாற்றோன்ற திருப்தியில் அவர் போயிட்டாரு. சட்டம் தன் கடமையை செஞ்சதா போலீஸ் போயிடுச்சு. கடைசியில் பலியாளி யாரு? விக்டிம் தான். நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் நெடுந்தூரம் இருக்குது. வினிக் ஜெயராஜ் எந்த ஒரு மாற்றத்தை சிஸ்டத்தில் செய்யவில்லை. தட் டசன்ட் இம்பேக்டட் எனிவே. எந்த இம்பேக்டும் அதை ஏற்படுத்தலை. இதெல்லாம் வந்து ஒரு 2 நாள் செய்தியாக நம்ம உரையாடிட்டு இருப்போம், அவ்வளோதான். ஒரு வாரம் கழிச்சு இப்படி ஒரு தீர்ப்பு வந்தது எந்த ஒரு போலீஸ் மனநிலையிலையும் எந்த ஒரு திகிலையும் ஏற்படுத்தாது. காவல்துறையினரோட ஒரு வார்த்தை என்னவா இருக்குன்னு, இப்போ குற்றவாளிகள் கிட்ட இப்போ எப்படி கொஞ்சம் பேச சொல்கிறீங்களா? அவங்க தவறு செய்திருக்கும். ஜெயலலிதா குற்றவாளியாக இருந்தபோது எப்படி பேசுனீங்க? இல்லை, அதாவது இப்போ நான் அந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் மாதிரியான அதை நான் புறந்தளிடுறேன்.
ஒருத்தர் தப்பு செஞ்சிருக்கிறார், ஒரு குற்றவாளியே இருக்கிறாரு, அவர் தான் குற்றம் செய்தாருன்ற இடத்துல ஒரு காவல்துறை எப்படி அவங்க கிட்ட வந்து ஒரு வார்த்தையிலேயே பேசி அதை ஒத்துக்க வைக்க முடியும்? ஸ்டேஷனுக்குள்ளேயே உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் வழி. கலந்து ஃபீல்டுக்கு போய் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உழைக்கணும். உழைக்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? எல்லா கேஸையும் நீங்கள் டேபிளில் உட்காந்து டிசைட் பண்ணுறீங்க, அதனால தான் கன்விக்ஷன் ரேட்டே கம்மியாக இருக்குது. நிறைய பொய் கேஸும் போடுறீங்க, அது ஒன்று. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா டேபிளில் உட்காந்து ரெடி பண்ணுறீங்க. இல்லைன்னா ஹாசினி அந்த குழந்தை வழக்கெல்லாம் எப்படி தூக்கும்? ஃபீல்டுக்கே போக மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சயின்டிஃபிக் அப்ரோச் இல்லை உங்கள் இன்வெஸ்டிகேஷனில். நிறைய போலீஸ்காரங்களுக்கு சார்ஜ் ஷீட் எழுத தெரியலன்ற ஒரு வழக்கறிஞர் திருச்சியில், அலெக்ஸ்ன்ற வழக்கறிஞர். இப்போ ரிட்டையர் ஆன ஏட்டையாவை கூப்பிட்டு வந்து டீக்கும் சிகரெட்டுக்கும் சார்ஜ் ஷீட் எழுதி வாங்கிக்கிறாங்க. இந்த ரைட்டர் படத்தில் இருக்கும்ல, அதுதான் உண்மை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா திருட்டு கேஸில் 520 ரூபா தான் இருக்கும். நான் இன்றைக்கி தான் நான் ஒரு 2 நாள் முன்னாடி தான் அதை நோட் பண்ணேன். என்னோட வேற ஒரு கேஸில் நான் ஒரு 5 பெயில் எடுத்தேன் ஒரு 4 மாதத்தில். 5லையுமே பொய் திருட்டு கேஸ், 5லையுமே 520 ரூபா இருக்குது. அப்போ தான் எனக்கு ரைட்டர் படம் ஞாபகம் வந்தது. ஓ, இவனுங்க போயிட்டு அந்த ரேக்லேருந்து எதனா ஒரு பழைய கேஸை எடுத்துக்கிறது. அதுவும் சீன் அதே மாதிரி இருக்கும். பைக்கில் வந்துட்டு இருந்தார், கத்தியை காட்டி மிரட்டினார், கெட்ட வார்த்தை ஒன்று போடுவாங்க, அதுவும் அதே வார்த்தையாக இருக்கும். இது எப்படி மாறாமலே இருக்குன்னு தெரியல. இவரை கூப்பிட்டு வந்து அடிச்சு தான் உண்மையை வாங்கினேன்னா எப்படி? அது அடிச்சு உங்கள் கேஸை ஒத்துக்க வச்சிங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் உண்மை குற்றவாளியை அடித்து உண்மையை வர வைக்கலாம். ஜெயலலிதாவுக்கு ஊழல் பண்ணாங்க. அவர் பேர் என்ன, நல்ல ஏதோ ஒரு சம் நாயுடு, அவர் டிஎஸ்பின்னா அடித்தா ஜெயலலிதா மேலே சொத்து குவிப்பு வழக்கில் வந்து சார்ஜ் ஷீட் போட்டார். வாச்சாத்தி வழக்கில் என்ன போலீஸ்காரங்கள்லாம் அடித்தா விசாரணை பண்ணோம். யுவராஜே அடிக்கலையே. நீங்கள் எதுக்கு அடிக்கணுன்ற அவசியமே இல்லையே. ஒரு குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு அடித்து உண்மையை வாங்கினேன்னு அவசியம் இல்லை. சாட்சிகள் பொய் சொல்லலாம், சூழல் பொய் சொல்லாது. உங்களுக்கு ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னா ஃபீல்டுக்கு போகணும், வேலை செய்யணும். வேலை செய்ய தயாராக இல்லை. ஸ்டேஷனுக்குள்ளேயே இருந்து குற்றத்தை கண்டுபிடிக்கணும்னா நீ ஒரு முன் கருத்து நிலையோட போயிட்டு இவன் தான் தப்பு பண்ணியிருப்பான்னு போட்டு அடின்னு அடிச்சிடுவேன். அடித்து அவன் ஒத்துக்கிட்டா 10 அடி அடிச்சா ஒத்துப்பான் சார்ன்னு நீயே சொல்கிற. சில சமயம் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டவங்களும் உண்டு. எதுக்கு அடி வாங்கியே சாகணுன்றதுக்காக. நீ நம்மளுடைய விசாரணை முறை வெற்றி அடைஞ்சிச்சு, நீ ஒரு மெதப்பில் இருப்ப. ஆனால் அது விசாரணை முறை கிடையாது. ஸோ ஃபைனலி ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரியான அணுகுமுறைகள் இப்போது சாதாரண மனிதர்களிடம் இப்படி இருக்கிறது என்றால், ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர், ஒரு ரவுடியிடம் காவல்துறையினுடைய அணுகுமுறை இப்படித்தான் இருக்குமா? அவங்களையும் உள்ளே கூப்பிடும்போது ஏதாவது விஷயத்துக்காக இப்படிலாம் அடிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமா? நீங்கள் ஹிஸ்ட்ரி ஷீட்டரே நான் அது ஒரு நவீன குற்ற பரம்பரை சட்டம் மாதிரி. அது நவீன வடிவ குற்ற பரம்பரை சட்டம். அது காலனி ஆதிக்கத்துடைய ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் குற்ற பரம்பரைன்றது. நீங்கள் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸை அவர் ஏன் தொடர் குற்றத்துக்கு ஏன் ஆளானார், ஏன் செய்ய முற்பட்டார்? அப்போ அதுவும் இந்த சிஸ்டத்தோட ஃபெயிலியரை தானே காட்டுது. ஒரு குற்றம் பண்ணிட்ட பிறகு அடுத்து அவர் எப்படி குற்றம் பண்ணலாம்? இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸை எப்படி விசாரிக்கணும்? அடிக்கிறதுலே தானே இருக்குது நம்ம மைண்டு. யாரை தான் அடிப்பது? எதுக்கு யாரையாவது அடிக்கணும்? ஃபஸ்ட்டு என் முதல் கேள்வி அதுதான். அதுவும் இந்த வழக்கில் கூட அடித்து பழகிறதுக்கு 2 பேர் கிடச்சிருக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தையை எதுக்கு அடிக்கணும் சார்? ஒரு ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, ஒரு டிசி போகிறாரு, ஏசி போகிறாரு, ஒரு கமிஷனர் போகிறாரு, ஸ்டேஷன் விசிட் போகிறீங்க. என்னப்பா இது மண்மூட்டெல்லாம் இருக்குது, என்ன இது டியூப்லாம் வச்சுருக்கிறீங்க, என்ன அது பெரிய பைப்பு வச்சுருக்கீங்க, எதுக்கு இந்த ராடு கேட்கணுமா கூடாதா? எதுக்கு சாக்கு பை, எதுக்கு செங்கன்னு? என்னடா ஸ்டேஷன் நடத்துறீங்களா, கட்டுமான நிறுவனம் நடத்துறீங்க, கேட்கணுமா கூடாதா? கேட்குறதே இல்லையே. எதுக்கு இந்த ராட் நம்பர்லாம் என்னென்னமோ வச்சுருக்கிறீங்க, கேட்குறதே இல்லையே. ஸோ அந்த திடீர் விசிட், திடீர் ஆய்வுன்றது இருக்கணும். அதில் கேள்விகள் கேட்டு நடவடிக்கை எடுக்கணும். ஏன் கேட்க மாட்டாங்கன்னா இவங்களும் தானே அதில் ஒரு இது. எதுக்கு ஏட்டு தப்பு பண்ணால் இன்ஸ்பெக்டர் கண்டுக்க மாட்டேங்கிறாருன்னா, நாளைக்கு இன்ஸ்பெக்டர் ஒரு தப்பு பண்ண சொல்லுவார், அப்போ ஏட்டு பண்ணணும். டிசி ஒரு சொல்லுவார், அதை இன்ஸ்பெக்டர் பண்ணணும். மாற்றங்கள் வருதான்னு பார்க்கலாம். இப்போ தீர்ப்புக்கு உண்மையிலேயே நம்ம ஃபெனிக்ஸ் ஜெயராஜுக்கான உண்மையான நீதி என்பது, அதன் பிறகு இன்னொரு ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் உருவாகக்கூடாது. ஆனால் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். ஆகாஷ் வரைக்கும் ஃபெனிக்ஸ்கள் வந்திருக்கிறார்கள், ஜெயராஜுகள் வந்திருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்போ நாம் இன்னும் அந்த நீதியை அடையவில்லைன்றது தான் பொருள். அந்த பொருளிலிருந்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடரும். பாப்பம் சார், பொறுத்திருந்து பல்வேறு தகவல்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.